ஷே பெஸ்டோ நீதிமன்ற கோர்ட்டில் உள்ள கணக்கு பெட்டி நீதிமான் போடுதார் கணக்கு நீதி அரசர் தண்டனைக்கு உள்ளது வெளியே எடுப்பார். அதான் தண்டனை போடுற கணக்கு அந்த பெட்டியிலேருந்து கணக்கு வெளியே எடுக்கல நீதி அரசர் தான் தண்டனை போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. ஒன்று விட மாட்டார். கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அரசியல்வாதி ஒன்று விட மாட்டார். அந்த பெட்டியில் எல்லா கணக்கு இருக்குது. அந்த பெட்டி கம்ப்யூட்டர் பெட்டி நீதிமன்றம் கோர்ட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் பெட்டியில் அந்த வழக்கை தூக்குவார். வழக்கு ஆடுறது போகிறது அதையும் கேட்டு எல்லாம் தப்பு கணக்கு தான் உள்ளே ஆடி அது ஓடுது. அதுக்கு தண்டனை கொடுக்கறது கடவுள் ஒன்று தான் கொடுக்கணும், நீதிமன்றம் தான். அது ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாரு. நீங்கள் புரிஞ்சுக்கோப்பா, ஜட்ஜி கோட்டார் பூரா புரிஞ்சுக்கோப்பா. அதான் சொல்லுவார்ல, நானே இவன் அடித்த செத்த பேய் பேப்பரில் நான் கொடுத்து உனக்கு உள்ளே வரணுமாடாங்காரு. அப்போ ஏன்ட்ட எல்லா பவர் இருக்குது, உனக்கு அந்த பேப்பர் பவர் வச்சு நீ ஆடுதியா அப்படிங்காரு. உலக நாடு, தாயிந்தியா நாடு, தமிழ்நாடு, புரியுதா? கடைசி அத்தியாயத்தில் ஏட்டில் உள்ள கணக்கு இந்த பேப்பரில் தான் பெரிய விளையாட்டு இருக்குது அப்படின்னு அவரே சொல்லுதார். நீதிமான் சொல்லுதார், பேப்பர் விளையாட்டில் தான் இருக்குது, பேப்பர் விளையாட்டில் எல்லாவனும் மாட்டுவான் அப்படின்ட்டார். எல்லாவனும் மாட்டுவான். அரசியல்வாதியிலேருந்து 10,000 கோடி எல்லாம் கீழே உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர் கூட மாட்ட வேண்டிய சூழ்நிலை உள்ளே வந்துடும். அந்த கட்டாயம் வரும். வரையில் வானரப்படை வச்சு தான் எடுப்பார். அது குறி இவர் படை, வானரப்படை இவருடைய படை, புரியுதா? இராணுவ படை எல்லா படையும் ஒன்றா ஒண்டிச்சு தான் கணக்கு எடுப்பார். விடமாட்டார். களத்தில் இறங்கிட்டார், விடமாட்டார். அதையும் புரிஞ்சுக்கப்பா. இப்போ கணக்கு நீதிபதி சேர்ச்சி கோட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் இருக்க கம்ப்யூட்டர் பெட்டியும் பத்திரப்பதிவு உள்ள பெட்டியும் கணக்கு போட்டார். இந்த 2 பெட்டியில் ஒட்டு மொத்தமாக தூக்குவார். முக்கால்